சென்னை மாநகர பேருந்துகளுக்கு முறையான டீசல் கூட வழங்கப்படுவது இல்லை என பேருந்து ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகள் பொறுத்தவரையுமே பெரும்பாலான பேருந்துகள் சேதமடைந்தும் முறையாக இயக்கப்படவில்லை என தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோமென்றால் நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் இன்று இந்த மாநகர பேருந்துகள் குறித்து தொடர்ந்து ஒரு கலாய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பேருந்து நிலையம் பொறுத்தவரையுமே தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய காட்சியாக இந்த இடம் காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் இந்த பேருந்து நிலையத்தை நாம் இன்று ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து இந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடம் இந்த பேருந்து குறித்து கேட்டபோது இந்த பேருந்துகள் முழுவதுமே பழைய பேருந்துகள் பெரும்பாலும் பேருந்துகள் இந்த சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ஜன்னல் கண்ணாடிகள் முழுவதுமே உடைந்து காணப்படுவதாலும் இந்த பாகங்களை மாற்றி தர வேண்டும் என தொடர்ந்து இந்த போக்குவரத்து ஊழியர்களிடம் கேட்டபொழுதும் ஆனால் அந்த ஊழியர்களிடம் முறையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் மேலும் இந்த வாரத்திற்கு ஒரு முறை இந்த டீசல் மாற்றுவது கூட முறையாக செயல்படுவதில்லை என தொடர்ந்து ஓட்டுநர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பழைய பேருந்துகள் முழுவதுமே முழுமையாக சேதமடைந்து காணப்படுவதால் எங்களால் இயக்கக்கூட முடியவில்லை, கால்கள் முழுவதும் வலிப்பதாக தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பகுதிகளில் இந்த பேருந்துகள் இயக்குவதற்கு ரொம்ப கடினமாக இருப்பதாகவும் மேலும் முறையான பராமரிப்பு இல்லதால் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் அமைவதாக இந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய இந்த ஓட்டுநர்களும் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த முறையாக பெட்ரோல் செலவழிக்கிறதும் மேலும் இந்த டீசல் குறித்து முறையாக பயன்படுத்தாத குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் சென்னை வாசிகள் பொறுத்தவரையுமே தினந்தோறும் இந்த இயக்கக்கூடிய அதாவது சென்னை வாசிகள் நலனுக்காக 3223 பேருந்துகள் தினந்தோறுமே சென்னை புறநகர் பகுதியில் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் பாதி அளவிற்கு பார்த்தோம் என்றால் இந்த மாநகர பேருந்துகள் பொறுத்தவரையுமே பழைய பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பழைய பேருந்துகள் பொறுத்தவரையுமே முழுமையாக சேதமடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அதில் அச்சத்திலிருந்தே தொடர்ந்து ஒரு பயணமானது மேற்கொண்டு வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.